வெல்கம் டு CHA Club India. மூவர் சீரியஸில் இம்போர்ட் ஆஃப் ரா மெட்டீரியல் வித்தவுட் பேமெண்ட் ஆஃப் டியூட்டி என்ன மாதிரியான கஸ்டம்ஸ் டியூட்டிலாம் வந்து எக்ஸம்ஷன் as well as டிஃபர்ட் கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டி, செஸ்ஸு, IGST. அதை போலவே இஃப் தி ஃபினிஷ்ட் கூட்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி எக்ஸ்போர்ட்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஃபினிஷ்ட் கூட்ஸில் உண்டான இன்புட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது அந்த எக்ஸ்போர்ட் ப்ராடக்டில் சேர்ந்து வெளிநாட்டுக்கு போயிருந்ததுன்னா நீங்கள் என்ன இன்புட்ஸுக்கு டியூட்டி டிஃபர்டுக்கு கட்டணுமோ அந்த டியூட்டி இஸ் ஃபுல்லி ரெமிட்டட். அதே மாதிரி நீங்கள் டொமஸ்டிக் மார்க்கெட்டில் அந்த பொருளை விற்றீங்கன்னா அந்த அப்ளிகபிள் டியூட்டியை அட் தி டைம் ஆஃப் லோக்கல் சேல் அந்த நேரத்தில் நீங்கள் அதுக்கு கஸ்டம்ஸ் டியூட்டி எக்ஸ்பாண்ட் பில் ஆஃப் என்ட்ரி ஃபைல் பண்ணி டியூட்டியை கட்டிட்டிங்கன்னா நீங்கள் DTA மார்க்கெட்டில் உங்கள் பொருளை விற்றுக்கலாம். இதில் வந்து நீங்கள் டொமஸ்டிக் மார்க்கெட்லேயும் ப்ரொக்யூர் பண்ணிக்கலாம், GST காம்ப்ளைண்ட் கூட்ஸ் வாங்கிக்கலாம், டொமஸ்டிக் மார்க்கெட்டில் ரா மெட்டீரியலையும் வாங்கலாம், அதே மாதிரி லோக்கல் மார்க்கெட்டில் கன்சியூமர்ஸும் வாங்கிக்கலாம். ஏன்னா நீங்கள் இம்போர்ட்டும் பண்ணிக்கலாம், லோக்கல் மார்க்கெட்லேயும் தேவையான பொருளை வாங்கிக்கலாம். அதை வந்து நீங்கள் உங்களுடைய மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் போட்டு லோக்கல் மார்க்கெட்டில் விற்றுக்கோங்க, இல்லை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் லோக்கலில் வாங்குகிற பொருள் வந்து இஃப் இட் இஸ் எக்ஸம்டட்னா அது உங்களுக்கு எக்ஸம்டட் கேட்டகரியில் தான் வரும். GST கம்ப்ளைண்ட் சொன்னாக்க அந்த பொருளுக்கு GST டேக்ஸ் சார்ஜ் பண்ணுற மாதிரி இருந்தால் GST இன்வாய்ஸில் தான் அந்த கூட்ஸ் உங்களுக்கு உள்ளே வரும். மேஜர் ரிஃபார்ம்ஸு இந்த ஸ்கீமில் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த மூவரில் கஸ்டம்ஸ் கண்ட்ரோல், அதாவது தெர் இஸ் நோ ஃபிசிக்கல் கண்ட்ரோல் பை கஸ்டம்ஸ் அத்தாரிட்டிஸு. உங்களுக்கு நீங்கள் வந்து செல்ஃப் காம்ப்ளைன்ஸாக இருக்கணும், நீங்கள் வந்து ப்ராப்பர் ரெக்கார்டை மெயின்டெனன்ஸ் பண்ணணும். ஆடிட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ரிஸ்க் பேஸ்டு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தால் தான் ஆடிட் டிபார்ட்மெண்ட் வந்து உங்கள் ஃபேக்ட்ரியில் அந்த ரா மெட்டீரியலோ இல்லை கேபிட்டல் கூட்ஸோ இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. அதே மாதிரி இம்போர்ட் பண்ணது டொமஸ்டிக் மார்க்கெட்டில் விற்றுட்டிங்களா, இல்லை இம்போர்ட் பண்ணதை வந்து எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டில் விற்றுட்டிங்களா அப்படின்றத வந்து அந்த உங்களுடைய செல்ஃப் காம்ப்ளைன்ஸு அந்த ரெக்கார்ட் மெயின்டெனன்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரெக்கார்ட் மெயின்டெனன்ஸ்ன்றது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த லெட்ஜரில் போட்டு எழுதுகிற சமாச்சாரம்லாம் இதில் நடக்காது. ஏன்னா இப்போ எல்லாமே டிஜிட்டல் ஆகி போயாச்சு. ஸோ நீங்கள் வந்து ஒரு டிஜிட்டல் பேஸ்டு ஒரு அக்கௌண்டிங் சிஸ்டம் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். அப்போ தான் வந்து ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் பேசிஸில் தான் நீங்கள் எந்த பொருள் வந்தாலும் அது எக்ஸ்போர்ட் பண்ணாலும் சரி தான், இல்லைன்னா டொமஸ்டிக் மார்க்கெட்டை விற்றாலும் சரி தான். ஸோ இதுதான் வந்து மேஜர் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஃபிசிக்கலாக வந்து கஸ்டம்ஸ் வந்து உங்கள் ஃபேக்ட்ரியிலேயே உட்காந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு அவங்க பாண்ட் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க, நோட் எடுத்துன்னு போ, வாசலில் உட்காரது, கேட்டை தர, இந்த சமாச்சாரம்லாம் இந்த மூவர் ஸ்கீமில் கிடையாது. இது ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்கீம் தான். இந்த ஆடிட் சிஸ்டம் பார்த்திங்கன்னா தெர் இஸ் நோ ஃபிக்ஸட் ரொட்டீன் ஆடிட்டு. அவங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் வந்தால் தான் ரிஸ்க் பேஸ்ட் ஆடிட்டு தான். முடிஞ்ச வரைக்கும் இந்த மூவர் லைசன்ஸ் வாங்கினவங்களை பார்த்தீங்கன்னா தே வில் பி ஆல்வேஸ் கனெக்டட் அண்ட் கம்யூனிகேட்டட் வித் தி கஸ்டம்ஸ் பாண்ட் டிபார்ட்மெண்ட். ஸோ நீங்கள் வந்து ரெகுலர் இன்டர்வல்ஸில் அந்த ரிட்டர்ன்ஸு டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அதனால் என்ன ஆகுன்னா உங்கள் யூனிட்டை வந்து அவங்க அலூஃபாக விட்டுற மாட்டாங்க. நீங்களும் வந்து அவங்களோட ஒரு தொடர்பு இருக்கிறதுனால அந்த நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி இந்த ஃபிசிக்கல் கண்ட்ரோலோ இல்லை பழைய சிஸ்டமில் மாதிரி ஒரு ஹராஸ்மெண்ட்டோ அப்படிலாம் வந்து இந்த ஸ்கீமில் கிடையாது. தப்பு பண்ணாத வரைக்கும் நீங்கள் தப்பு பண்ணிவிட்டு மெஷினை வச்சுட்டு வேறு எங்கேயாவது கொடுத்துட்டு யாருக்காவது விற்றுட்டு, இல்லை டியூட்டி ஃப்ரீயில் இம்போர்ட் ரா மெட்டீரியலை கொண்டு வந்துட்டு அதை எங்கேயாவது லோக்கல் மார்க்கெட்டில் டைவர்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு உண்டான பீனல் ஆக்ஷன் வந்து டிபார்ட்மெண்ட் எடுக்க தான் செய்வாங்க. பட் அப்சல்யூட்லி 99% வந்து உங்களுக்கு வந்து டிபார்ட்மெண்ட்லேருந்து எந்த ஒரு ஹராஸ்மெண்ட்டோ தொந்தரவோ இந்த ஸ்கீமில் இருக்காது. இப்போ உங்களுக்கு வந்து அந்த மூவர் வேர்ஹவுஸ் லைசன்ஸ் வந்து நீங்கள் வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதோடைய வேலிடிட்டி பார்த்தீங்கன்னாக்க அன்லெஸ் இட் இஸ் சரண்டட் இன்டெஃபினட் பீரியட் தான். அதே மாதிரி வேலிடிட்டியும் பார்த்தீங்கன்னா இன்டெஃபினட் பீரியட் தான். இதில் வந்து நீங்கள் ஏதாவது உங்களுடைய வேர்ஹவுஸ் மேனேஜரோ இல்லை உங்களுடைய IECயில் ஒரு சேஞ்சோ இல்லை உங்களுடைய டைரக்டர்ஸு யாராவது மாறி இருக்கலாம், ஏதாவது உங்களுடைய என்டிட்டியில் ஒரு சேஞ்சஸ் வந்ததுன்னா நீங்கள் உடனே இன்டிமேட் பண்ணிக்கணும். ரெண்டாவது, நீங்கள் இந்த வேர்ஹவுஸ் லைசன்ஸ் வந்து சப்போஸ் ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பவுண்ட்ரி டு பவுண்ட்ரி கொடுத்துட்றாங்க. சில ஃபேக்ட்ரி என்ன பண்ணுவாங்கன்னா
ஒரு வேர்ஹவுஸில் பாதியை வந்து மூவருக்கு வச்சுப்பாங்க, பாதியை வந்து டிடிஏக்கு வச்சுப்பாங்க. அவங்களுக்கு அந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த வேர்ஹவுஸை 2ஆக பிரிச்சுக்கலாம். மூவர் மெட்டீரியல் உள்ளே வருது, மூவர் மெட்டீரியல் ப்ரொடியூஸ் ஆகி அது டிடிஏ மார்க்கெட்டாக இருக்கட்டும், இல்லைனா அவுட் ஆஃப் இந்தியா மார்க்கெட்டாக இருந்தால் கூட அவங்களால வந்து இந்த ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்டு இந்த ரா மெட்டீரியலை வந்து ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணி டிடிஏ கூட்ஸு டிடிஏ ரா மெட்டீரியல்ஸோட மிக்சப் ஆகாமல் இருக்கும். ஸோ அவங்க வந்து பாதி பிரிச்சிருக்கலாம். நம்ம வந்து இப்போ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். ஃபுல்லி கவர்டு ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட்டு, அது எண்ட் டு எண்டு வித் அ காம்பவுண்ட் வரும்போது அந்த ஃபுல் ஏரியாவுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய சைட் பிளானை கொடுத்து நீங்கள் லைசன்ஸை வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த ப்ரெமிசஸில் நீங்கள் வந்து உங்கள் பொருளை எங்கே வேணாலும் வச்சுக்கலாம், கேள்வி கேட்க மாட்டாங்க. ஏன்னா ஓல் காம்பவுண்டு அந்த கண்ட்ரோலில் இருக்கிற வேர்ஹவுஸுக்கு யூ ஆர் தி ஓனர், அந்த மெட்டீரியல் உள்ளே இருக்கலாம். அதனால் இதில் வேலிடிட்டி வந்து பிரச்சனையே கிடையாது. ரெனியூவல் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா ரெனியூவலுக்கும் வேலை கிடையாது. அது ஒரு நாளாக இருக்கட்டும், 100 வருஷமாக இருக்கட்டும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இந்த மேனேஜ்மெண்ட்டு, டைரக்டார்ஸோ இல்லை ஆத்தரைஸ் சிக்னட்ரிஸோ இல்லை லைட்டாக நேமை சேஞ்ச் பண்ணுறீங்க, எல்எல்பியிலேருந்து ப்ரைவேட் லிமிடெட் போகிறீங்கன்னா அப்போ வந்து அதுக்கு ஒரு சில மாடிஃபிகேஷன்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். மாடிஃபிகேஷன்ஸ் மேபி பாசிபிளி அலௌடு, இல்லைன்னா நீங்கள் ஃப்ரெஷ் லைசன்ஸ் தான் போகிற மாதிரி இருக்கும். கம்பெனி நேமும் ஐஇசியும் பேனும் சேஞ்ச் ஆகிடுதுன்னு சொன்னாக்க இந்த மூவர் லைசன்ஸ் வந்து சப்ஜெக்ட் டு சர்டன் கண்டிஷன்ஸு. அதர்வைஸு நீங்கள் கண்டினியூவாக பிஸ்னஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். நோ ரெனியூவல், நோ சேஞ்சஸ்ஸு, லிமிட்டேஷனும் கிடையாது. இன்டெஃபினட் பீரியட் திஸ் லைசன்ஸ் இஸ் கிராண்டட் டு யூ. ஸோ மூவர் ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேர்ஹவுஸ் லைசன்ஸை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்லி அது வேலிட் ஃபார் எவரு. சேஞ்சஸ் இருந்தால் நீங்கள் மாற்றிக்கணும். இல்லைன்னு சொன்னால் நீங்களாக கொண்டு போய் சரண்டர் பண்ணிங்கன்னா லைசன்ஸு க்ளோஸ் ஆகிடும். மூவர் ஸ்கீமில் இந்த கஸ்டம்ஸ் கண்ட்ரோல், ஃபிசிக்கல் கண்ட்ரோல் இருக்கா இல்லையா, ஆடிட் சிஸ்டம், இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இந்த வேர்ஹவுஸ் லைசன்ஸுடைய வேலிடிட்டியும் பார்த்தோம். இது வந்து இன்டெஃபினட் பீரியடு, நோ வேலிடிட்டி. அதே மாதிரி நீங்களாக கஸ்டம்ஸில் கொண்டு போய் சரண்டர் பண்ணிங்கன்னா வேர்ஹவுஸ் லைசன்ஸ் க்ளோஸ் ஆகிடும். அதில் ஏதாவது பெண்டிங் டியூட்டிஸ் கார்கோ கொண்டு வந்துட்டு அது ஃபிசிக்கலாக அங்கே இருந்ததுன்னா அதுக்கு உண்டான அப்ளிகபிள் டியூட்டிஸை கட்டிடணும் வித்தவுட் இன்ட்ரெஸ்ட்டு. அதே மாதிரி கஸ்டம்ஸும் உங்கள் லைசன்ஸை கேன்சல் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது டீவியேஷன் இருந்து தப்பு நடந்துடுச்சுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதை லைசன்ஸை கேன்சல் பண்ணுவாங்க. பீனல் ஆக்ஷனும் உங்கள் கம்பெனி பேரில் எடுத்துடுவாங்க. மூவர் சீரியஸில் நிறைய வீடியோஸ் வரப்போகிறது. தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.